வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் நம்ம 2 அமானுஷ்ய சம்பவங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம திருவாரூர் மாவட்டத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு அழகிய கிராமத்தில் நள்ளிரவு நெல்வயலுக்கு காவலுக்கு சென்ற இளைஞருக்கு நடந்த அமானுஷ்ய சம்பவத்தையும், இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு ஜேசிபி டிரைவருக்கு நடந்த அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனாக கிடைக்குங்க. நம்ம பெரும்பாலும் இந்த அமானுஷ்யம் ஏற்படுற கிராமங்கள் பேரை குறிப்பிடுறது இல்லைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னது போலவே முதலாவதாக பார்க்க போகிற சம்பவம் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து கரெக்டாக 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு அழகிய கிராமத்தில் நடந்ததுங்க. இந்த அமானுஷ்ய சம்பவம் நம்மளோட சப்ஸ்கிரைபரான ராம்குமார் அப்படின்ற நண்பருக்கு 2024 காலகட்டத்தில் அவர் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது நடந்திருக்குங்க. இவங்களோட வீட்டை பற்றி சொல்லணும்னா இவங்களோட வீடு விவசாய பூமி தாங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 3.5 ஏக்கர் விவசாயம் நிலம் இருக்குது. அந்த 3.5 ஏக்கர்லையுமே நெல் தாங்க எப்பயுமே பயிரிடுவாங்க. ஏன்னா இவங்க கிணத்துல கொஞ்சம் வத்தாத தண்ணி இருக்கிறதுனால எப்பயுமே நெல் பயிரிடுவதை இவங்க வழக்கமாக வச்சுருக்காங்க. முப்போகமும் விளையக்கூடியதுங்க அந்த கிராமத்தை சேர்ந்த நிலப்பகுதி. இங்கே முதல் போகம் விளைவித்து, ரெண்டாவது போகம் நெல்லை அங்கேயே அறுத்து அடித்து களத்தில் கொட்டி வச்சுருக்காங்க. கொட்டி வச்சிருக்கிற நெல்லை காவலுக்கு அவங்களோட முதல் நாள் அவங்க தந்தை இருக்காருங்க. அவங்களோட அப்பா காவலுக்கு இருக்காரு. அப்படி முதல் நாள் காவல் இருந்துட்டு அடுத்த நாள் ஒரு மினி டாடா ஏசியை வர வச்சு ஒரு பாதி நெல்லை மூட்டை பிடிச்சி சேல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 22 மூட்டை மட்டும் நெல் மட்டும் அங்கே மூட்டை பிடிச்சி வச்சிருக்க அப்படியே இருக்குங்க. அன்னைக்கு அவங்க அப்பா முதல் நாள் நைட் ஃபுல்லாக தூங்காமல் காவல் கத்துறதுனால அந்த டயர்டில் அப்படியே வீட்டில் தூங்கிடுறாருங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ராம்குமார் நம்ம போயிட்டு அங்கே காவலுக்கு போய் படுத்துக்கலாம், அங்கேயே குடிசை மாதிரி போட்டிருக்காங்க, கைத்துக்கட்டில் வேறு இருக்குது, நம்ம போய் அங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம லவர் கூட ஃபோனில் பேசினா யாருக்கும் தெரியவா போகுது, இங்கே வீட்டில் இருந்தால் மட்டும்தான் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மா நம்மளை திட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு மொபைல் பவர் பேங்க்கு மொபைல் எடுத்துக்கிட்டு தன்னோட சைக்கிள் எடுத்து கிளம்பிடுறாருங்க. அவங்க கிராமத்தில் இவங்களோட நிலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோமீட்டர் தொலைவு வருங்க. வரப்பில் அப்படியே கொஞ்சம் தட்டு மாதிரி டார்ச் வெளிச்சத்தில் சைக்கிள் தள்ளிட்டே இவங்களோட களம் அமைச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, நெல் மூட்டை போட்டுக்கிற இடத்துல அந்த சைக்கிளை நிப்பாட்டிட்டு கைத்துக்கட்டில் எடுத்து போட்டு படுத்துக்கிறாருங்க. நிலா வெளிச்சத்தில் கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க லவர்கிட்ட வீடியோ கால் பேசிகிட்டே இருக்காருங்க. இப்படியே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா வீட்டில் மாட்டிப்போமே அப்படி சொல்லிட்டு அவங்க லவர்னு என்ன சொல்லுதுன்னா அப்புறம் நார்மல் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு 2 பேருமே தூங்க போய்ட்றாருங்க. அதுக்கப்புறம் இவங்க தூங்கிட்டே இருக்கும்போது இவருக்கு இவர் மேலே மலைத்துறையில் லைட்டாக போடுற மாதிரி ஃபீலாக இருக்குங்க. உடனே என்ன பண்ணுறாருன்னா பக்கம் இந்த தார்பாயை எடுத்து அந்த நெல் மூட்டைகள் மேலே போற்றி விட்டுறாருங்க. நெல் மூட்டைகள் மேலே போற்றி விட்டுட்டுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறாருங்க. யாராச்சும் இங்கே திருடர்கள் இதை நடமாட்டம் இருக்கா, யாராச்சும் வெளியாட்கள் இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க முதல் போகம் விளைவிக்கும் போது இவங்க அப்பாவும் இவரும் காலேஜ் ஒரு ஆனுவல் டேவுக்காக இவங்க காலேஜுக்கு வந்துட்டாருங்க. இங்கே திருடுவா போகிறாங்க, எல்லாம் சுற்றி எல்லாம் சொந்தக்காரங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நெல் மூட்டையில் விட்டுட்டு வந்துடுறாருங்க. ஆனால் வெடிஞ்சு எல்லாம் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு பார்த்தப்போ ஒரு 4-5 மூட்டை குறைஞ்சி போயிருக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அதனால தான் இந்த டைம் நெல் திருட போகக்கூடாது, ஒரு மூட்டை கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா போச்சுன்னா கூட லாஸ் இல்லை இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாறி மாறி காவல் இருக்காங்க. சடனாக இவருக்கு ஒரு ஃபோன் வருதுங்க. ஒரு 11:30 மணிக்கு மேலே ஒரு ஃபோன் வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்பா தான், ராம்குமாரோட அப்பா தான் ஃபோன் பண்ணுறாரு. என்னடா நீ பாட்டுக்கு அங்கே காவலுக்கு போகிறோம், நீ பாட்டுக்கு போயிட்டே என்னை எழுப்பி விட்டுருக்கலாம், இல்லை நான் தான் அசதியில் தூங்குறேன்னா நீ என்னை விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா பரவாயில்ல நீ தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதா. சரி ஓகேடா பத்திரமா இரு, எங்கேயும் போகாத, அங்கே மூட்டையான இருன்னு சொல்லி முடிச்சிடாருங்க. ஏதாச்சும் ஒன்றுனா எனக்கு உடனே எந்த நேரத்துக்கு வேணாலும் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அவங்க அப்பா ஒரு ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்கிறாருங்க. சரிப்பா நான்லாம் பயப்பட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு இவர் மொபைல் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறாருங்க. அப்படியே படுத்துட்டு தூங்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கு கரெக்டாக ஒரு 1:30 மணி தோராயமாக இவர் படுத்துட்டு இருக்கிறதுக்கு வடக்கு பக்கமாக ஒரு முட்புதர் மாதிரி இருக்காங்க. ஒரு கைவிடப்பட்ட ஒரு கிணறு இருக்குது. அதில் தண்ணி இருந்துட்டு தாங்க இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணுறதே இல்லை. அவங்க வெளி மாநிலத்தில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி. அதனால இந்த குத்தகை எடுத்து சில பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சில காரணங்களாக அவங்களும் எதுக்கு காரணமே தெரியாமல் அந்த நிலத்தையும் அந்த கிணத்தையும் கைவிட்டுட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கிணறு ரொம்பவே பாழடைஞ்சு போயிட்டு அந்த பக்கம் யாருமே போயிட்டு வராத அளவுக்கு முள்புதர்கள் வளர்ந்து தாங்க இருக்குது. அந்த சைட்லேருந்து யாரோ ஒருத்தர் ரொம்பவே கோபமாக ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு உணர்றாருங்க. உடனே ஒரு கட்டிலேருந்து எழுந்து உட்காந்துக்கிட்டு அந்த சவுண்டு எங்கே தான் வருதுன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் பார்த்துட்ருக்காருங்க. எங்கேயுமே அந்த சவுண்டு
வரத வந்து தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்ட போக போக அந்த கிணத்து பக்கம் இருந்தா சவுண்ட் வருதுன்னு இவர் ஃபீல் பண்ண தன்னோட டார்ச் லைட் எடுத்து சுத்தி பார்க்குறாருங்க. யாராச்சும் ஏதாவது திருடங்க நடமாடுறாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா அங்க யாருமே இல்லைங்க. மறுபடியும் இவர் என்ன பண்றாருன்னா, இவர் கொஞ்சம் தைரியமான ஆளு தான். ஏன்னா இந்த கிராமப்புறங்கள்ல வந்து இரவு நேரத்தில மட்டும் தான் கரண்ட் வருங்க. அந்த டைம்ல வந்து தனியா வந்து தண்ணி பாய்க்கெல்லாம் வந்திருக்காங்க. கொஞ்சம் தைரியமா தாங்க இருக்காரு. இருந்தாலும் டார்ச் லைட் எடுத்துட்டு சுத்தி முத்தி பார்க்குறது. ஏதாச்சும் வெளியில இருந்தா ஆளுங்க ஏதாச்சும் வந்து நம்மள அடிச்சுருவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே நெல் மூட்டைகள வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு, மறுபடியும் போயிட்டு டைம பார்த்துட்டு படுத்துக்கிறாருங்க. அப்படி அவர் படுக்கும்போது 1:50ங்க டைமு. அந்த நள்ளிரவுலயும் வந்து குளிர் வேற அடிக்குதுங்க. இதுல வேற ஜில்லுன்னு காத்து வேற. சுத்தியும் வந்து நெல்ல வந்து அறுவடை பண்ணி விட்டுட்டு, எல்லாம் கரம்பா இருக்கு. இருந்தாலும் நல்லாவே ஜில்லுன்னு காத்தடிக்கிறத பார்த்துட்டு, பெட்ஷீட்ட நல்லா இழுத்து போட்டுன்னு படுக்குறாருங்க. அப்படின்னும்போது மறுபடியும் அந்த கிணத்து பக்கம் இருந்து ஒரு அழுகுற சத்தம் கேட்குதுங்க. அவர் சடனா கண் விழிச்சுட்டு, என்னடா முன்னதான் யாரோ சண்டை போட்ட மாரி இருந்தது. இப்போ வந்து யாரோ அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சுத்தி சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் படுத்துக்கிறாருங்க. அதுக்கப்புறமா வந்துக்கிட்டு மறுபடியும் அந்த இதுலேருந்து யாரோ இன்னும் அழுற மாரி ரொம்பவே சவுண்ட் அதிகமா கேட்கறதும், இவருக்கு வந்து ஒரு ஆர்வம் ஏற்பட்டுருதுங்க. அப்படி என்னதான் இருக்க போகுது? ஏன் அந்த கிணத்து பக்கம் யாருமே போகவும் மாட்ருக்காங்க? அப்பா கூட சொல்லி அனுப்பிச்சாங்களே, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை டக்குன்னு எனக்கு ஃபோன் அடி, அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களே, என்னதான் ஆயிட்டு போகுது? நம்ம போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு தான் ஆல்ரெடி சொன்ன மாரி கொஞ்சம் தைரியம் அதிகம் இல்ல. அதனால டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு வேகமா வந்துட்டு அங்க போறாருங்க. கரெக்ட்டா இவங்க நெல் மூட்டையிலிருந்து ஒரு 150 மீட்டர் தாண்டி போனாவே அந்த புதர் மண்டி இருக்கிற ஒரு கிணத்துக்கு போயிடலாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் ஒரு 50 மீட்டர் வரையும் போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் போகும்போது சுற்றியும் பார்க்கும்போது அந்த சவுண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடங்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் இவர் ரிட்டன் நடந்து அந்த வரப்புலேயே வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஏதோ ஒரு ஆண்மகன் வந்து அப்படியே அலறுற மாதிரி பயங்கர சவுண்டு கேட்டதும் இவர் பயத்தில் இப்படி திரும்பி பார்க்கும்போது கால் வலி கீழே வரப்பில் இறங்கிடுறாருங்க. அப்படியே நெல் வந்து ஃபுல்லாக இப்போ தான் அறுத்து விட்டுருக்காங்க. அப்பயும் அதில் வந்து சேரும் சகதியும் அப்படியே இருக்குது. அந்த சேத்துல வந்து கீழே விழுந்ததுமே எழுந்து அந்த டார்ச் லைட்லாம் தொடச்சிக்கிட்டு கையில் காலில் இருக்கிற அந்த சேரெல்லாம் தொடச்சி விட்டுட்டு மறுபடியும் வந்து டார்ச் எடுத்து அந்த சேத்து காலோட நடந்து போகிறாருங்க வரப்பில். போயிட்டு அது என்னதான் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு போயிட்டு கிட்ட போகிறாருங்க. கிட்ட போக போக இவருக்கு ஒரு விதமான பயம் ஏற்படுதுங்க. அது இல்லாமல் நள்ளிரவு நேரம் வேற ஃபுல்லாக நெஞ்சு வந்து அப்படியே படப்படன்னு அடிச்சிக்குது. கிட்ட போனதுமே அந்த புதார்கள் வந்து அப்படியே இந்த கிராமத்து சைட்லலாம் இந்த மூக்கர் காற்றுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே காற்று வளிமண்டலத்துலேருந்து காற்று கம்மி இருந்தால் அப்படியே சுழலும். நம்ம கூட சயின்ஸில் படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு அப்படியே காற்று மாதிரி அந்த கிணத்துலேருந்து அப்படியே வெளியே வருதுங்க. அதை பார்த்ததும் இவருக்கு பயத்தில் என்ன பண்ணுறாருன்னா திபன்னு சொல்லிட்டு ரிட்டன் அந்த வரப்பில் வந்து ஓடிடுறாருங்க. அந்த களத்தானை போயிட்டு சுற்றி முற்றி பார்க்கும்போது அந்த காற்று வந்து அப்படியே இப்படி வெளியே வந்துட்டு மறுபடியும் அங்கேயே சுற்றிட்டு அப்படியே அடங்கிடுதுங்க. அந்த ஒரு முன்னாடி வந்து ஒரு ஒற்றை பனைமரம் ஒன்று இருக்குது, அதில் அப்படியே அடங்கிடுது. உடனே அவருக்கு பயம் அதிகமாகிடுதுங்க. சரி இந்நேரத்துக்கு வீட்டுக்கு கால் பண்ண வேணாம், இப்போ வந்து கரெக்டாக ஒரு 2:30 மணி வேறு ஆகிடுச்சு, இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ண வேணாம், இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி இங்கே வச்சு பயத்துலேயே இருந்துட்டுனா கூட நம்ம நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம், அப்பா வந்துடுவார், எப்படி வெடிகாலில் வந்துடுவார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக போயிட்டு அந்த கைத்து கட்டல் மேலேயே வந்து ஒரு செட்டப் மாதிரி குடிசை மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு பயத்தோடே இருக்காருங்க. அதுக்கப்புறம் இவரோட களத்தை வந்து சுற்றி யாரோ வந்து நடந்து போகிற மாதிரி அழுந்துக்கிட்டே நடக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குங்க. அந்த சவுண்டு வந்து அப்படியே சுற்றிட்டு வருது. அந்த சதுர வடிவு இருக்குங்க அந்த களம், அந்த களத்தை சுற்றி யாரும் நடந்து போகிற மாதிரியே அழுந்துக்கிட்டே போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாருங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா பயத்தில் அப்படியே பெட்ஷீட்டை வந்து போர்வை விலைக்கு பார்க்கும்போது ஒரு அமானுஷமான உருவங்க. அது வந்து மனிதனா இல்லை அமானுஷமான கூட அவரால் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியலைங்க. இப்போ கூட அது வந்து அப்படியே ஒரு 9-10 அடி ஒரு உருவத்தில் அப்படியே அந்த களத்தவே அப்படியே சுற்றி சுற்றி வருதுங்க அழுந்துக்கிட்டு. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா பயத்தில் அப்படியே வெளியே போகும்போது பெட்ஷீட்டை வந்து லைட்டாக தூக்குறாருங்க. அப்போ அந்த உருவம் வந்து இவர் நோட் பண்ணுறதை பார்த்துட்டு வேகமாக முன்னாடி ஒரு 10 அடி வேகமாக போனாங்கன்னா முன்னாடி அந்த நெல் மூட்டை அடிக்க வச்சுருப்பாங்களே அதை தார்பாய்க்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாருங்க. ஒளிஞ்சிக்கிட்டே பயத்திலே வந்து இவருக்கு அழுகியே ஆரம்பிச்சிருதுங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டில் வந்து நம்மளை சொல்லி சிரித்தாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாருங்க. அவங்க அப்பா முதல் ரிங்கில் எடுக்கல, அடுத்து 2வது ரிங்கில் வந்து அவர் எடுத்த உடனேப்பா இது மாதிரிப்பா யாரோ நடந்து போகிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குப்பான்றதும், என்னடா நீ இதுக்கு தான் நான் போவேன்னு சொன்னேன், ஏன்டா என் பேச்சு கட்டிடான்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு அவங்க அப்பா வந்து வேகமாக வந்து நான் வரேன், நீ அது வரையும் பத்திரமா இருறான்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து வேகமாக களத்தை நோக்கி வந்துட்டு இருக்காருங்க. இவர் பயத்திலே அந்த தார்பாய் கீழே ஒளிஞ்சிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த உருவம் வந்து ஏன் அந்த களத்துக்கு வரலன்னு இவருக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுதுங்க. அந்த களத்தை சுற்றி சுற்றி தாங்க அந்த உருவம் வந்துட்டு இருக்கு அழுந்துக்கிட்டு. ஒரு கட்டத்தில் நல்ல அந்த கட்டத்தை சுற்றி வரும்போது அந்த அமானுஷமான உருவத்தோட முகத்தை பார்க்குறாருங்க. ஃபுல்லாகவே அப்படியே தலை ஃபுல்லாக வெட்டு காயத்தோட ரத்தம் ஒழுகிற மாதிரியும் பற்களெல்லாம் வந்து ரொம்பவே கூர்மையாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு பயத்தில் அப்படியே இவர் தேம்பி அழவே ஆரம்பிச்சாருங்க. ஆனால் இருந்தாலையும் அந்த அமானுஷமான உருவம் இவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே தாங்க அந்த களத்தவே சுற்றி
அந்த உருவம் இவரை முறைச்சி பார்த்துக்கிட்டே அந்த களத்தவே சுற்றி வருதுங்க. கரெக்டாக இவங்க அப்பா தூரத்தில் வந்து பைக் சவுண்டு கேட்குதுங்க. இவங்க அப்பா வர சவுண்டை கேட்டதுன்னே இவர் லைட்டாக அந்த தார்ப்பை எடுத்து பார்க்குறாரு. அந்த உருவத்தை சுற்றி முற்றியும் காணுங்க. உடனே அவங்க அப்பா கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாருங்க. ஆனால் இந்த உருவம் வந்து இந்த களத்துக்குள்ளேயே வரலையே, அது ஏம்பான்னு சொல்லிட்டு அழுந்துகிட்டே கேட்கும் போது, இங்கே வந்து நம்ம குலதெய்வத்தோட தாயத்தை ஒன்று எடுத்துகிட்டு வந்து இங்கே புதைச்சி வச்சிருக்கான அந்த களத்தில், அது ஏன்னா எனக்கு இது போல் ஒரு அமானுஷம் நடந்திருக்குன்னு சொல்லி முடிச்சிருக்காருங்க. நாம் இப்போ இரண்டாவதாக பார்க்க போகிற சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து கீரனூர் அப்படின்ற ஒரு சிறிய வந்து ஒரு ரூரல் ஏரியா இருக்குங்க. அதில் வந்து ஜேசிபி டிரைவராக இருக்கக்கூடிய சிவகுமார் அப்படின்ற நண்பருக்கு நள்ளிரவு ஆற்றங்கரையில் வந்து இந்த நுரம்பல்ல போவாங்க. இந்த கிராமப்புறங்களில் வந்து டிராக்டர் வச்சு நுரம்படிக்கிறது இப்பவும் வழக்கமாக தாங்க இருக்குது, சட்டத்துக்கு விரோதமாக. அப்படி ஜேசிபி டிரைவரான சிவகுமார் வந்து டிராக்டருக்கு வந்து லோடு அடிக்கலான்னு சொல்லிட்டு தன்னோட ஜேசிபி எடுத்துக்கிட்டு இரவு வந்து கொஞ்சம் ஊரில் எல்லாமே தூங்கினதுக்கப்புறம் ஒரு 11:15 தோராயமாக வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஜேசிபி எடுத்துக்கிட்டு அந்த ஒதுக்குப்புறமாக இருக்கிற இந்த பழைய ஒரு பாலடைஞ்ச பில்டிங் பக்கம் இருக்கிற ஒரு ஏரியாவில் போயிட்டு வண்டி நிப்பாட்டி வச்சுக்கிறாருங்க. அதே நான் இரவு நேரத்தில் வந்து போலீஸ் வந்து அவங்க ஏரியாவில் ஒரு பேங்க் இருக்குங்க, அந்த பேங்க்கை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு இரவு நேரத்தில் ரவுண்ட்ஸ் வருவாங்க, பேட்ரோல் வருவாங்க. அதனால வந்து ஜேசிபி வந்து மறைவாக நிப்பாட்டி வச்சுட்டு அந்த போலீஸ் எல்லாம் வந்து ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா ஜேசிபி எடுத்துக்கிட்டு அந்த ஆற்றங்கரைக்கு போயிட்டு நுரம்பள்ளிக்கு போகிறாருங்க. முதலோடு வந்து டிராக்டரில் ஏற்றிட்டே இருக்காருங்க. ரெண்டாவது லோடு வந்து டிராக்டர் போனதுக்கப்புறம் இந்த கற்களை வந்து இந்த ஒருங்கிணைப்பாங்கல்ல, நுரம்பலம் வந்து கற்கள் தட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜேசிபி வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஹைட்ராலிக் ஓஸ் வந்து கட் ஆகிடுதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா டிராக்டர்காரருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி லோடு கேன்சல் ஆகிடுச்சுப்பா, நீ கிளம்பிடு, அப்படியே நீ லோடு கொட்டிட்டு ஊருக்குள்ளேயே நிப்பாட்டிக்கோ, நான் வந்து மெக்கானிக்கை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிபி ஆப்ரேட்டர் சிவகுமார் வந்து சொல்கிறாருங்க. இவரும் டிராக்டர் டிரைவரும் சரின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு மட்டும் கூட்டிகிட்டு அடுத்து அவரோட வீட்டுக்கு போயிடாருங்க. மெக்கானிக் வர வரையும் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம உள்ளே ஜேசிபியில் இருப்போம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்காருங்க. உள்ளே வந்து ஃபுல் வெக்கைங்க. உள்ளே இருக்கிற ஃபேன் வந்து ஆனே ஆகலை. ஆனால் வந்து அது உள்ளே வந்து ஒர்க் ஆகாத கண்டிஷனில் இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி கீழே நம்ம காற்று வாங்க அப்படி கீழே நடந்து போகலாம், போலீஸே வந்தால் கூட வண்டி இங்கே ஆஃபில் தானே இருக்குது, வந்து வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு ஓட்டிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டோன்னு சொல்லிட்டு வண்டியை இங்கே நிப்பாட்டிட்டு சைடில் இருக்கிற அந்த பாலடைஞ்ச பில்டிங் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பில்டிங்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாருங்க. அப்படி ஒளிஞ்சிட்டே இருக்கும் போது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் மெக்கானிக் வந்து கால் பண்ணி பார்க்குறாருங்க. இப்போ தான் நான் கிளம்புறேன், தூக்கத்துலேருந்து வர தேவையில்லையா அப்படின்னு சொல்கிறாருங்க மெக்கானிக்கு. உடனே ஒரு சரிண்ணா, சரி நீங்கள் மறக்காமல் வந்துருங்க, நான் வேறு இங்கே தனியாக இருக்கேன், இந்த பாலடைஞ்ச பில்டிங்கில் இருக்கேன்றாருங்க. உடனே அந்த மெக்கானிக் இருந்துட்டு எது அந்த ஒத்த வீட்டு பாலடைஞ்ச பில்டிங் அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாருங்க. என்னப்பா அந்த வீட்டை போய் தெரியாமல் நீப்பா அந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்க, எழுந்து போய் வண்டியில் கூட உட்காருப்பா, போலீஸ்கிட்ட மாட்டினா கூட பரவாயில்ல, நீ போப்பா அப்படின்னு சொல்கிறாருங்க மெக்கானிக்கு. இவரு வந்துட்டு இல்லை பரவாயில்ல, இந்த வீட்டில் என்ன அப்போ தானே அந்த சம்பவம் நடந்துச்சு, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக உட்காந்துட்டு இருக்காருங்க. அப்படி என்ன தான் ஆச்சுன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு கரெக்டாக 1990 காலகட்டத்தில் வந்து ஒரு குடும்பமே வச்சுட்டு இருந்துருக்குங்க. அவங்க வந்து ஒரு வடமாநிலத்தை சேர்ந்தவருங்க. இந்த புதுக்கோட்டையில் வந்து ஒரு செங்கல் சூளையில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக ஒப்பந்தம் தொழிலாளராக வடமாநிலத்திலேருந்து வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க வந்து அந்த வீட்டில் தான் தங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் அது என்ன காரணம் இன்று வரையுமே தெரியலையாங்க, காவல்துறையில் கூட கண்டுபிடிக்க முடியலையா. அவங்க வீட்டில் இருந்த 2 வயது பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு தற்கொலை பண்ணிடுச்சிங்க. அந்த வட மாநிலத்த பெண்கள் வந்து தாயும் பொண்ணுமே வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் யாராச்சும் சரக்கடிக்க போனவங்கள கூட அந்த இறந்து போன 2 பேரோட உடலை வந்து அப்படி தத்ரூபமாக பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காருங்க. அதனாலே அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க வந்து யாருமே அந்த நள்ளிரவு நேரத்திலும் சரி பகலையும் சரி அந்த கிராமத்துக்கு அந்த பாலடைஞ்ச பில்டிங்க்கு போகிறதில்ல. குடிக்கிறவங்க கூட அந்த பக்கம் போகிறதில்லைங்க. இந்த மாதிரி இந்த ஆற்றங்கரையில் வந்து மணல் அள்ளுறதுக்கோ இல்லை நுரம்பு அள்ளுறதுக்கோ வர ஜேசிபி டிரைவர் டிராக்டர் டிரைவர் கூட அந்த பக்கம் போகாமல் வந்திருக்காங்க. ஆனால் சிவகுமார் வந்துட்டு அப்போ தானே நடந்துச்சு, இது நடந்தே கிட்டத்தட்ட 20-22 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இப்போ வந்து அந்த ஆன்மை நம்மளை என்ன பண்ண போகுது, நம்மளாதவங்கள என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காருங்க. ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே வெளியே சரி மெக்கானிக் தான் இந்த அளவுக்கு சொல்கிறாரே, சரி நம்ம வெளியே போவோம்னு சொல்லிட்டு வெளியே நடந்து வராருங்க. வெளியே போனதுக்கப்புறம் முன்னாடி வந்து இந்த செவுத்துலலாம் இந்த வெடுப்புலலாம் முடச்சி வந்திருக்குங்க. இந்த ஆலமரம் அரச மரம்லாம் செடி வளர்ந்துருக்குல்ல, அதெல்லாம் சும்மா கையிலே அப்படி ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே பிடிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் அப்படியே பிடிக்கிட்டே இருக்கும்போது மெக்கானிக் வந்துட்டு சரி நீ வையே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவர் மெக்கானிக் வந்து பைக்கில் வரத்துக்கு தயாராகிடுறாருங்க. இவர் வந்து என்ன பண்ணுன்னா ஜேசிபி நடந்து போகிறாருங்க. அப்படி போயிட்டுருக்கும் போது யாரோ சிரிக்கிற சத்தம் வந்து நல்லாவே ஒரு பெண் வந்து சிரிக்கிற சத்தம் நல்லாவே அந்த பாலடைஞ்ச பில்டிங்கில் கேட்குதுங்க. உடனே ஒரு அந்த பாலடைஞ்ச பில்டிங்கை பக்கம் திரும்பி பார்க்குறாரு. அந்த பக்கம் யாருமே கிடையாது. உடனே இவருக்கு ஐயோ அந்த மெக்கானிக் வேறு இது வேறு சொன்னானே, நம்ம வேறு உள்ளே போயிருந்தோமேன்னு சொல்லிட்டு பயத்தில் வேகமாக நடந்து போகிறாருங்க. அப்போ இவர் லுங்கி கட்டி இருந்திருக்காருங்க. ஜேசிபி ஆப்ரேட்டர் சிவகுமார் வந்து அந்த லுங்கியில் வந்து கால் மாட்டி அப்படியே கீழே முட்டி போட்ட மாதிரி கீழே விழுந்துறாரு. உடனே வந்துட்டு அந்த சிரிப்பு சத்தம் இன்னும் அதிகமாகுதுங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு லுங்கியை மடித்து கற்றுட்டு வேகமாக அந்த ஜேசிபி கிட்ட வேகமாக ஓடிடுறாருங்க. ஓடிட்டு போயிட்டு அந்த டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு உள்ளவே உட்காந்துட்டு இருந்து பார்க்குறாருங்க.
வண்டி ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஊருக்குள்ளே போகவும் முடியாது, ஹைட்ராலிக் ஹோஸ் கட் ஆகிடுச்சு. அதனால் உள்ளே வண்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு சுற்றி முற்றி பயத்தோடய உட்காந்துட்டு இருக்காருங்க. மொபைலில் வந்து மெக்கானிக் வந்து 2 டைம் ஃபோன் அடிக்கிறாரு, மெக்கானிக் எடுக்கல. பைக்கில் வந்துட்டு இருந்துருப்பாருங்கிறது அதை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறாருங்க. அந்த பாழடைஞ்ச பில்டிங்க்கு வெளியே வந்து ஒரு பெண்மணியோட உருவத்தை பார்த்ததுமே இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சுங்க. அவர் பார்த்தது உண்மையான பெண்மணின்னு கூட தெரியாது. ஆனால் அந்த ஆல்ரெடி அவங்க இறந்து போன 2 பெண்மணியோட உருவத்தை வந்து ஊர் மக்கள் பார்த்ததா சொல்கிறாங்கல்ல, அதனால இவருக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுச்சுங்க. உடனே என்ன பண்ணுறாருனா, ஜேசிபி ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே வண்டியை விட்டு நம்ம இறங்கக்கூடாது, நம்ம வண்டிக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாருங்க. ஆனால் அந்த பெண்மணியோட உருவம் வந்து இவரை பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டே இருக்காருங்க. அப்புறம் மெக்கானிக் ஃபோன் அடிக்கிறாரு, மெக்கானிக் வந்து ஃபோன் எடுத்துறாரு. இந்த மாதிரி எங்கேயா இருக்குது, சீக்கிரம் வாயா அப்படின்னு சொல்லும் போது, இங்கே தான் வந்துட்டேன், இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுவேன், முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருங்க, ஊரோட என்ட்ரன்ஸில். அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே 2 நிமிஷம் கழிச்சு வந்துடுறாருங்க. அந்த உருவம் வந்து அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுச்சு. உடனே இவர் என்ன பண்ணுறா, பயத்தோட ஃபுல்லாக வேர்வையோடு இருக்காருங்க. வண்டி இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜேசிபி ஆப்ரேட்டர் மெக்கானிக் கிட்ட, வண்டி இப்போ ரெடி பண்ண வேணாம், காலையில் கூட ரெடி பண்ணலாம், இங்கே இருக்கட்டும் வண்டி, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாருங்க. அதுக்கு மெக்கானிக் வந்துட்டு என்னையா முன்ன ஏதோ வீரவசனம்லாம் பேசணும், ஏன் இப்போ பயப்படுறா அப்படின்னு கேட்குறாருங்க. உடனே ஒரு சிவகுமார் வந்துட்டு, இல்லை நம்ம கிளம்பிடுவோம், நான் வானான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு 2 வீலர் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பகல் டைமில் வந்து ஜேசிபிலாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாருங்க. அவர் தூங்கி எழுதுலேருந்தே ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாக அடித்து போட்ட மாதிரியும் பயங்கரமாக காய்ச்சலும் அடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. அதுக்கப்புறம் வண்டியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அன்றைக்கி நைட்டே மறுபடியும் அதே இடத்துல நுரம்படிக்கிறது லோடு இருக்குங்க. ஆனால் இவர் வந்து வண்டி எடுத்துகிட்டு போவே இல்லை, ஏன்னா பயம் வந்துருச்சு. ஃபுல்லாக காய்ச்சலும் வந்து பயங்கரமாக வந்து அடிக்க ஆரம்பிக்குதுங்க. உடம்பு ஃபுல்லாக அனலாக கொதிக்குது. உடனே அவங்க அம்மாவை வந்து தொட்டு பார்த்துட்டு, என்னப்பா இப்படி உடம்பு ஃபுல்லாக இவர் ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாருங்க. கண்ட நேரத்துலலாம் நீ அங்கங்கே லோடுக்கு போகிற, அதனால தான் இவ்வளோ ஏதாச்சும் அமானுஷம் எதனா தாக்கியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு இவர் ரொம்ப பயந்துகிட்டே பேசும்போது அவங்க அம்மாவுக்கு லைட்டாக கெஸ் ஆகிடுச்சிங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போகலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு வீட்டில் என்ன ஒரே பையனில் ரொம்ப செல்லமாக பார்த்துக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் நடந்தது என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் இந்த மாதிரி அங்கே போன அந்த பில்டிங்கு போனதுக்கப்புறம் தான் காய்ச்சல் அடிக்குதுன்னு மட்டும் சொல்கிறாருங்க. அந்த உருவத்தை பார்த்ததெல்லாம் சொல்லலை. ஏன் அந்த உருவத்தை பார்த்ததெல்லாம் சொன்னால் அவங்க அம்மா வந்து ரொம்பவே பயந்து சோகம் பண்ணாங்க, அதனால் பயந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமே இருந்திருக்காரு. அன்றைக்கி நைட்டு வந்து இவர் ஒரு ரூமில் பயங்கரமாக ஏதாவது சிரிக்கிற சத்தம் மறுபடியும் கேட்குதுங்க. அது சிரிக்கிற சத்தம் கேட்டதுமே இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. உடனே என்ன பண்ணுறாருனா, லைட்டை போட்டு பார்க்கும்போது அந்த சுற்றி எந்த உருவமே கிடையாதுங்க. உடனே என்ன பண்ணுறாருனா, நம்ம எதுக்கும் நம்ம அந்த ஜேசிபியை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஜேசிபி வீட்டுக்கு வெளியே வந்து யாரும் நிற்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் பண்ணுறதுனால உடனே என்ன பண்ணுறாருனா, ஜன்னல் வந்து ஸ்லைடிங் டோர் ஜன்னல் தாங்க, இப்படி இழுக்கும் போது கரெக்டாக அந்த உருவம் அப்படியே பார்த்ததுமே ஒரு பயத்தில் கத்திராருங்க. இந்த ஜன்னலை ஒட்டியே நிப்பாட்டி வச்சிருப்பார் ஜேசிபி. அதை பார்த்த உடனே பயத்தில் இவர் கத்திராருங்க. உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் வெளியே தூங்கிட்டு வந்தாங்க. உள்ளே வந்து என்னப்பாச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாருங்க. உடனே அதுக்கப்புறம் அவங்க அம்மா வெளியே அமைச்சிட்டு அவங்க அப்பா கிட்ட நடந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நான் அந்த இடத்துக்கு போனேன், அந்த பில்டிங்குள்ளே போய் போலீஸ்க்காக பயந்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மெக்கானிக் தான் சொன்னார் வேண்டாங்க உட்காராதான்னு சொல்லிட்டு வெளியே நடந்து போயிட்டு இருக்கோம், லுங்கி மாட்டி கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு உருவம் என்னப்பா சிரிச்சமாக இருந்தது, திரும்பி பார்த்தா ஒரு பெண்மணியோட உருவம், அதே உருவம் இப்போ ஜேசிபி பக்கமும் இருக்குன்றாருங்க. உடனே 2 பேருமே வெடியவே அப்பாவும் பிள்ளையும் வந்து வெடிய முடிச்சுன்னு இருந்துட்டு அடுத்த நாள் காலை ஒன்று அவங்க ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே போயிட்டு பூசாரிக்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டு தேங்காயெல்லாம் வச்சு பொங்கலெல்லாம் படைச்சிட்டு ஒரு கயிறு ஒன்று கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாருங்க. இனிமேட்டு அந்த பாழடைஞ்ச பில்டிங் பக்கம் போகாத, அந்த ஆன்மா வந்து அங்கே போகிற ஆண்மகன்கள் வந்து கொல்ல தான் ட்ரை பண்ணுது. ஏன்னா வந்து 2 பேர் அந்த ஒப்பந்த தொழிலாளர்களை வந்து கற்பழித்து கொண்டுட்டதுனால அந்த பக்கம் போகிற ஆண்மகனை வந்து உயிரோட விடுறது இல்லையாங்க. இவர் கொஞ்சம் ஏதோ மெக்கானிக் கூட வந்து தப்பிச்சு வந்ததுனால இவர் உயிர் பழிச்சிட்டாருங்க. மேலும் இது போன்ற அமானுஷ சம்பவங்கள் உங்களுக்கும் ஏற்பட்டிருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.